ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் பென்சில் டைமர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற சூப்பரான ஆப்பம் ரெசிபி தான். அதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் போட்ட குருமா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கப்பு ஊற வைக்கணும். அது கூடவே 1/4 கப்பு போல் உளுந்தும் சேர்த்து ஊற வச்சுட்டு, அது கூட சர்க்கரை, உப்பு, ஈஸ்ட்டு, ட்ரை ஈஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். 1 கைப்பிடி சோறு, 1 கைப்பிடி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்லா பட்டு போல் இருக்கணும். அதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை புளிக்க வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுது அப்படியே வச்சிடணும். அப்போ தான் நல்லா பொவி வரும். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஈஸ்ட்டு போட்டதுனால அது ஃபுல்லுமே வெளியே கொட்டிடும். அப்புறம் தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்க வேண்டியது. தோசைக்கல்லில் தான் நான் ஊற்றிருக்கேன். எனக்கு ஆப்பச்சட்டி இல்லை, அதனால் தோசைக்கல்லில் ஊற்றுனேன். அதை மாற்றி போடணும்னு அவசியம் இல்லை. மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே மூடி வச்சா போதும். கூடவே சூப்பரான வெஜிடபிள்ஸ் போட்ட குருமா தான். நல்லா ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கும் நல்லா பிடிக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். கூட கொஞ்சம் மட்டும் கிரேப்ஸு சாப்பிட்றதுக்காக. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டம் கொடுக்கலாம், நைட்டு டின்னர் ஆட்டம் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.